அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் த வின்னர் சீசன் 5 நிகழ்ச்சி. இஸ்லாமிய தேடலில் ஒரு புரட்சிக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் எங்களோடு விளையாட வந்திருக்கக்கூடிய சகோதரி கொலம்பவை சேர்ந்த ஹப்சா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறீங்களா? விளையாடலாமா? எது வரைக்கும் வின் பண்ண போகிறீங்க? இன்ஷா அல்லாஹ். நிகழ்ச்சி செல்லலாமா? சிஸ்டர் ஹப்சா எப்படி விளையாட போகிறாங்கன்னு பார்ப்போம். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய எமது நிகழ்ச்சிக்கு சிஸ்டர் ஹப்சா வந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நிகழ்ச்சியை போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை தர முடியுமா? என் பேர் ஹப்சா, எனக்கு 15 வயசாகுது. நான் அல்ஹுதா யாரில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன், நிஃபுலும் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு சிங்கிள் சைல்டு. எங்கள் பேர் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாணவி எங்களோட கலந்து கொண்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதில் 15 கொஷின்ஸ் கேட்கப்படும். இதில் நீங்கள் சரியாக 5 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ்ட் மணிக்கான 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக. இதில் நீங்கள் 10 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா 30,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக. இதில் நீங்கள் 15 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்காக 1 lakh நீங்கள் வின் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு ஒரு வேலை ஆன்சர் தெரியலாட்டி நீங்கள் கம்ப்யூட்டர்ட ஹெல்ப்பை நாடலாம். உங்களுக்கான 2 லைஃப் லைன் இருக்குது. ஒன்று கம்ப்யூட்டர்ட ஹெல்ப்பும், அடுத்தது கால் அ ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கால் பண்ணி இதனுடைய விடைக்கான ஆன்சரை தேடிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர்ட ஹெல்ப்னு சொன்னால் 4 ஆப்ஷனில் தவறான 2 ஆப்ஷனை ஸ்க்ரீனில் நீக்கி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக 2 ஆப்ஷனை வெட்டி வைக்கும். இதுதான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நாங்கள் நிகழ்ச்சி போகலாமா? இதோ உங்களுக்கான கொஷின் நம்பர் 1. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ லுக்மான், ஆப்ஷன் பி ஜக்கரியா, ஆப்ஷன் சி யூசுஃப், ஆப்ஷன் டி இம்ரான். ஆப்ஷன் டி இம்ரான். லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இம்ரான். படிச்சிருக்கிறீங்களா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அவங்கள சம்பந்தமாக குர்ஆனில் ஒரு அத்தியாயமே இருக்குது, ஒரு சூரா. ஓதி காட்ட முடியுமா? ஓது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي وجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أبعث ويوم حيا. அல்ஹம்துலில்லாஹ். அழகாக ஓதுறீங்க. பெண்களுக்கு முன்னுதாரணம் அளிக்கப்பட்ட ஒரு பெண் மாடலண்டா மரியம் போல் இருக்கலாம். பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கும் அகிலத்தாருக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த பெண்ணை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறேன். சரி, நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி இம்ரான் என்றது சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இது காலத் இம்ரஅத்து இம்ரான ரப்பி இன்னி நதர்து லக மாஃபி பத்னி. இம்ரானுடைய மனைவியை நினைவூட்டுவீராக. தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடியதை இறைவனுக்காக நேர்ச்சி வச்சுருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய நேர்ச்சி வைக்கிறாங்க அல்லாஹ்வுக்காக. பிறந்தா அல்லாஹ்வுடைய பாதையில் விட்டுறணும்னு சொல்லி. ஆனால் பிறந்தது பெண் குழந்தை. இருந்தாலும் நேர்ச்சி வச்சதை நிறைவேற்றுறாங்க. குழந்தைய அல்லாஹ்வுடைய பாதையில் பள்ளி வாயிலில் ஒப்படைக்கிறாங்க. அந்த குழந்தையை வளர்த்ததில் இருந்து எல்லாமே அல்லாஹ் ஏற்பாடு செய்த அடிப்படையில் அந்த குழந்தை அல்லாஹ்வின் கண்காணிப்பிலே வளர்க்கப்படுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தது யார்? ஜக்கரியா நபித்தான் இந்த பிள்ளையை வளர்க்குறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்குறாங்க. சரி, அடுத்த கொஷனுக்கு போகலாமா? கொஷின் நம்பர் 2. செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படும் வலிமா உணவு. ஆப்ஷன் ஏ உணவுகளில் மிக கெட்டது, ஆப்ஷன் பி நரகத்தின் நெருப்பு,
ஆப்ஷன் சி நரகத்தின் சீல், ஆப்ஷன் டி ஏழைகளின் சாபம். செல்வந்தர்கள் மட்டும், பணக்காரவங்க மட்டும் கூப்பிடப்படுவாங்களாம், ஏழைகள் புறக்கணிக்கப்படுவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு வலிமா உணவு, அதாவது கணவன் செய்யக்கூடிய ஒரு உணவு. இந்த உணவை பற்றி நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ்லேருந்து தான் உங்களுக்கான கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. இந்த உணவு மிகவும் கெட்டதா? ஆப்ஷன் பி நரகத்தின் நெருப்புன்னு சொல்லப்படுது, ஆப்ஷன் சி நரகத்தின் சீலண்டு வருது, ஆப்ஷன் டி ஏழைகளின் சாபம்னு இருக்குது. நீங்கள் எந்த ஆன்சரை கிளிக் பண்ண போகிறீங்க? ஆப்ஷன் ஏ உணவுகளில் மிக கெட்டது. லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ உணவுகளில் மிகவும் கெட்டது. வலிமா உணவு. வலிமா உணவுன்ற என்ன படிச்சிருக்கிறீங்களா? யாரு கொடுக்குறது அது? ஹஸ்பண்ட் புறத்தால் அந்த திருமணம் நடந்த சந்தோஷத்துக்காக கொடுக்கக்கூடிய உணவு தான் வலிமா உணவு. இன்றைக்கி சமூகத்தில் வலிமா உணவு என்றது எப்படியெல்லாம் நடக்கப்படுதுன்னா, அதுலேயும் பல திருமண சாப்பாடை பொறுத்தவரை பல விதுகத்துகள், மார்க்கத்தில் இல்லாத, அல்லாவுடைய தூதரும் காட்டித்தராத விஷயங்களில் புகுத்திருக்கிறாங்க. அவங்க கணவன் வலிமா உணவு கொடுக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி மருதாணி நாங்கள் மெஹந்தி சாப்பாடு நோண்டுவாங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு பெண் வீட்டு விருந்து என்று சொல்லி பெண்கள் தரப்பால் செய்யக்கூடிய ஒன்றா இருக்குது, அப்படிலாம் செய்வாங்க. இப்போ இன்னொன்று புதுசாக ஒரு ட்ரெண்டிங்கில் போகிற இன்னொரு சாப்பாடு பிரைட் டு பி என்று சொல்லி, பெண் எப்படின்னு சொன்னால், நான் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறேன், கல்யாணம் முடிக்க போகிறேன் என்றதுக்காக காட்டுறதுக்கு பிரைட் டு பி என்று சொல்லி அந்த பெண் அலங்கரித்து கூட சுற்றி ஃப்ரெண்ட்ஸ்மார் விஷ் பண்ணுறது, கிஃப்ட் கொடுக்குறது, அதுவும் ஒரு ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு சாப்பாடாக வந்திருக்குது. இது மார்க்கத்தில் இல்லை, மார்க்கத்து முரணான விஷயம். எனவே மார்க்கத்து முரணான விஷயங்களை நம்ம செய்தோம் என்றால் நம்ம அல்லாஹ் இடத்துல கூலி பெற மாட்டோம், நரகத்துக்குரியவர்களாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதுவே எங்களுக்கு தண்டனைக்குரியதாக மாறிவிடும். எனவே வலிமா விருந்து சுன்னா கணவன் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அதுலேயும் நாங்கள் ஸ்பெஷலாக வலிமா விருந்துன்னு வரும்போது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடக்கணும். அதில் கூட பாட்டு, கூத்து, கும்மாளம், பெண்கள் அந்நி ஆண்களுக்கு முன்னாடி காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கிறது, இது எல்லாமே இஸ்லாத்தில் தடை. வலிமா இஸ்லாம் சொன்ன விதத்தில் அமைந்திருக்க வேண்டும் என்றது இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக பிழையான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ உணவுகளில் மிகவும் கெட்டது. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாமா? இது உங்களுக்கான கொஷின் நம்பர் 3. எப்பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான்? ஆப்ஷன் ஏ கேலி செய்யும் பெண்களை, ஆப்ஷன் பி பொய் சொல்லும் பெண்களை, ஆப்ஷன் சி புருவ முடிகளை நீக்கிக் கொள்ளும் பெண்களை, ஆப்ஷன் டி திருடும் பெண்களை. ஆப்ஷன் சி புருவ முடிகளை நீக்கிக் கொள்ளும் பெண்களை. லாக் செய்யலாமா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி புருவ முடிகளை நீக்கிக் கொள்ளும் பெண்களை. படிச்சிருக்கிறீங்களா? எப்படி படிச்சிருக்கீங்க? அது சொல்லிடுமா அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு? அகதியால் படிச்சிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு படித்த ஒரு ஞாபகத்தில் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி புருவ முடிகளை நீக்கிக் கொள்ளும் பெண்கள். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஏனெண்டா அல்லாஹ் தஆலா இப்படியான பெண்களை சபிக்கிறான். பச்சை குத்தக்கூடிய பெண்கள், பச்சை குத்தி விடக்கூடிய பெண்கள், அதே மாதிரி அழகுக்காக தங்களுடைய பல்ல அறத்தால் அரித்து இடைவெளி விடக்கூடிய பெண்கள். அந்த சில பெண்கள் எப்படியாண்டா பற்களில் இடைவெளி விட்டுருவாங்களாம், செயற்கையாக அதை ஏற்பாடு செய்வாங்களாம், அப்படியான பெண்கள். அதே மாதிரி புருவ முடிகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய பெண்கள். இது அத்தனை பேரையும் அல்லாஹ் சபித்ததாக ஹதீஸ்களில் வருது. எனவே இந்த மாதிரியான பாவமான காரியங்கள் நம்ம ஈடுபடக்கூடாது. ஆனாலும் பெரும்பாலான பெண்கள் என்ன செய்கிறாங்க, அழகுக்காக தங்களுடைய புருவ முடிகளை மெல்லிசாக வச்சுக்கொள்கிறாங்க. என்னென்னா அல்லாவுடைய வடிவத்தை மாற்றுறாங்களே இல்லையா? அல்லாஹ் எங்களுக்கு மனிதனுக்கு ஒரு வடிவத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் படைத்த வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. பென்சிலால் கீறி அதை ஒரு அழகுக்காக வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க விளங்கி கொள்கிறாங்கல்ல, புருவம் என்பது ஒரு கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு. வியர்வை துளிகள், தூசுகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு அழகான ஒரு படைப்பாக அந்த புருவத்தை வச்சிருக்கிறான்.
குறிப்பாக அந்த புருவத்தில் பாருங்கள் ஏதாவது ஒரு பாக்டீரியா தாக்கங்களில் இதெல்லாம் பாதுகாக்குது இந்த கண். ஒரு மழை தண்ணி புருவத்தில் விழுந்தாலும் அது வந்து நேரடியாக கண்ணுக்கு விழுது இல்லை. அந்த தண்ணி அப்படியே புருவத்தில் அங்கல அந்த பக்கம் வந்து அசைஞ்சிட்டு தான் எங்களோட கண்ணை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இப்படியான ஒரு செட்டப்பை வந்து பெண்கள் வந்து அழகுக்காக இல்லாமாக்கி கொள்கிறாங்க. எனவே இது பாரதூரமான ஒரு குற்றமாக இருக்குது, அல்லாவுடைய சாபமே கிடைக்குது. எனவே இந்த மாதிரியான விடயங்கள் வந்து பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 4. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எத்தனை இறக்கை உடையவராக நபிகளார் பார்த்துள்ளார்கள்? ஆப்ஷன் ஏ 500, ஆப்ஷன் பி 400, ஆப்ஷன் சி 650, ஆப்ஷன் டி 600. ஆப்ஷன் டி 600 லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் டி 600. படிச்சிருக்கிறீங்களா? எப்படி படிச்சிருக்கீங்க? அகதியால் படிச்சிருக்கிறீங்க. நல்ல மார்க் விஷயங்கள்லாம் படிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் சிங்கிள் பேரண்ட பிள்ளைன்னு சொன்னீங்க. உம்மா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? உம்மா உங்களுக்காக வேண்டி தொழில் செய்கிறாங்க. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அப்போ உம்மா உங்களுக்காக மதரசா ஹிஃபுல் பண்ணுறதுக்காக வச்சு இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் ஹிஃபுல்ல நீங்கள் எது வரைக்கும் ஓதி இருக்கிறீங்க, பாடமாக்கி இருக்கிறீங்க? 4 ஜுஸு முடிச்சிருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ காலத்தில் நீங்கள் இந்த 4 ஜுஸை பாடமாக்கினீங்க? 7 மாதத்தில் பாடமாக்கினீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பாடமாக்குங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன்னா முழு குர்ஆனையும் பாடமாக்கின ஒரு மாணவியாக நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி 600 என்பது கரெக்டான ஆன்சர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 600 ரெக்கை உடையவர்களாக ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், தன்னுடைய வானவர்களை பற்றி சொல்லும்போது அந்த தூதர்கள் 2 ரெக்கை உடையவர்களாக, 3 ரெக்கை உடையவர்களாக, 4 ரெக்கை உடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். எனவே அல்லாஹ் தான் நாடியவாறு வடிவமைக்கிறான் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 ரெக்கை உடையவர்களாக பார்த்திருக்கிறாங்க. எனவே 600 ரெக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய தோற்றம் பற்றி பார்க்கும்போது அவர்கள் மனித உருவத்திலும் வந்ததாக ஹதீஸ்களில் பார்க்குறோம். அந்த ஹதீஸ் தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட மனித உருவத்தில் வந்து கேள்வி கேட்டது என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க? இஸ்லாம் என்றால் என்ன? அதுதான் அந்த மாதிரி மனித உருவத்திலும் வந்திருக்கிறாங்க. அதே நேரம் மலக்குமார்கள், நம்ம வந்து மலக்குமாரை வந்து இப்போதைக்கு ஆட்கள் இது வந்தது மலக்குமார்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? திடீரெண்டு ஒரு மனுஷர் வந்திருக்கிறாரு, பள்ளியில் நாங்கள் இப்படி கண்டோம், பச்சை கலர் ஜுப்பா உடுத்து பச்சை கலர் தொப்பியை போட்டு வந்தாங்க, திடீரெண்டு பாஞ்சாங்க, அதுக்கு பிறகு ஆளை காணும், வந்தது ஜிப்ரீல் அப்படி சொல்லலுமா? ஆனால் ஒரு சில பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, நாங்கள் வானவரை பார்த்தோம், மலக்கை பார்த்தோம், ரெக்கை கட்டி கொண்டு ஒரு குதிரை பறக்குது, இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்தவங்க வானவரா இல்லையான்றது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் சொல்ல வேண்டும். இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து வந்தவர்கள் வானவர்கள் நம்ம சொல்ல எல்லாம் முடியாது. ஏன்னா நமக்கு வஹியெல்லாம் வராது, வஹி முற்று பெற்று விட்டது ரசூலுல்லாஹ்களோட. எனவே வானவர்களை பொறுத்தளவில் அவங்க வந்து விரும்பிய உருவத்தில் வரலாம், அதாவது நாய்ப்பன்றியை தவிர மனித உருவத்தில் வரலாம். அதை அடையாளப்படுத்தது அல்லாஹ்வின் தூதர் அவங்க. இந்த ஹதீஸில் வருது 600 ரெக்கை உடையவர்களாக நபிகள் நாயகம் அவர்கள் பார்த்ததாக. அடுத்த கொஷின் போகலாமா? இது உங்களுக்கான கொஷின் நம்பர் 5. நபிகள் நாயகத்தின் அதிகபட்ச வலிமா விருந்து எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 1 ஆடு, ஆப்ஷன் பி 2 ஆடு, ஆப்ஷன் சி 1 ஒட்டகம், ஆப்ஷன் டி 300 நபர்களுக்கான உணவு. உங்களுக்கான லைஃப் லைன் இருக்குது, கம்ப்யூட்டரோட ஹெல்ப்பும் இருக்குது, கால் ஃப்ரெண்டும் இருக்குது. கம்ப்யூட்டரோட ஹெல்ப், கம்ப்யூட்டர் ஹப்ஸா சிஸ்டம் உங்களோட ஹெல்ப் பண்ண ஆடுறாங்க. ஆப்ஷன் ஏ லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1 ஆடு. படிச்சிருக்கிறீங்களா? அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனா? நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ 1 ஆடு என்பது சரியான ஆன்சர். வலிமா விருந்து நபிகள் நாயகம் அவங்க வந்து தன்னுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அவங்களுக்காக 1 ஆடு
ஒரு ஆடு அறுத்து வலிமா விருந்து கொடுத்ததாக நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. எனவே அவங்க செஞ்ச வலிமாலே அதிகபட்ச ஒரு வலிமா விருந்தாக இந்த வலிமா விருந்தை தான் பார்க்கப்படுது. சரியா? வலிமா விருந்து நாங்கள் ஏற்கனவே நீங்கள் நாம் பார்த்த மாதிரி அது ஒரு கணவன் செய்யக்கூடிய ஒரு விருந்தாக இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸ்ட் மணிக்கான கொஷன் நீங்கள் 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் 10,000 ரூபாய் பணம் பெருசு வென்றிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஹப்சா சிஸ்டர்? எப்படி இருக்குது ப்ரோக்ராம்? ஹாப்பியாக இருக்குது. 10,000 பரிசு உங்களுக்காக இருக்குது. என்ன செய்வீங்க? ஏழைகளுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நல்ல நோக்கம், உங்களோட நோக்கம். இன்னும் நீங்கள் வின் பண்ணணும். நீங்கள் அப்போ தான் நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணுவீங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த கொஷின் போகலாமா? இது உங்களுக்கான கொஷின் நம்பர் 6. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அபூ ஜஹல், ஆப்ஷன் பி வஹ்ஷி, ஆப்ஷன் சி அபூ லஹப், ஆப்ஷன் டி அபூ சுஃபியான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? கொலை செஞ்சவங்க, அவங்கள கொலை செஞ்சது யார்? ஹம்சா ரலியல்லாஹு யாருன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆப்ஷன் பி வஹ்ஷி. லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் பி வஹ்ஷி. படிச்சிருக்கிறீங்களா? குயிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரொங்காண்டு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி வஹ்ஷி என்பது கரெக்ட் ஆன்சர். கேள்விப்பட்டில்லை, ஆனால் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரராக இருக்கிறாங்க. ரொம்ப நேசம் வச்சவங்க. வஹ்ஷி என்றவங்க வந்து பிற்காலத்தில் இஸ்லாத்து வர்றாங்க. வஹ்ஷி என்றவர் ஆரம்பத்தில் ஹம்சா ரலியல்லாஹு கொலை செய்கிறாங்க. ஹிந்த் என்ற ஒரு பெண்மனுடைய தூண்டுதலால். பிறகு ஹிந்தும் இஸ்லாத்து வர்றாங்க. ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா, ஹம்சா ரலியல்லாஹுடைய ஈரலை ஹிந்த் என்ற பெண்மணி கடித்து சப்பி துப்பினதாக ஒரு செய்தி இருக்குது. இப்போ ஹம்சா ரலியல்லாஹு வஹ்ஷி கொண்டதுக்கு பின்னாடி ஹம்சா ரலியல்லாஹுடைய ஈரலை சப்பி துப்பினதாக ஒரு செய்தி இருக்குது. இது இட்டுக்கட்டப்படக்கூடிய ஒரு செய்தி. இப்படி ஒரு உண்மையான வரலாறு இஸ்லாத்தில் இல்லை. கொலை செய்யப்பட்டாங்க. வஹ்ஷி என்பவரால் கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கு பிறகு வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு. ஏனென்று சொன்னால் நபி அவங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி இந்த குற்றத்துக்காக பரிகாரம் தேடிக்கொண்டு இருந்தாங்க. அவங்க வந்து வாழ்நாளில் பரிகாரம் தேடிக்கொண்டு இருந்தாங்க. சந்தர்ப்பத்தை எல்லாம் அமைச்சு கொடுக்குறான். எப்படின்னு சொன்னால், அபூபக்கர் அவங்களுடைய காலத்தில் ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்கு எதிராகண்டா முசைலிமா என்றவனுக்கு எதிராக. முசைலிமா என்றவது யாருன்னு தெரியுமா? யார் முசைலமா? தான் நபி என்று வாதிட்டு ஒருத்தன் தான் முசைலமா. அவனுக்கு எதிராக ஒரு யுத்தம் பிரகடனப்படுத்தப்படுது. அந்த நேரத்தில் வஹ்ஷி பார்க்குறாரு. அவங்க பார்த்துட்டே இருந்தாங்களா இல்லையா? தனக்கான ஒரு சந்தர்ப்பம் இஸ்லாத்துக்காக நம்ம செய்யணும் என்றது. அந்த சந்தர்ப்பத்தை இதில் பயன்படுத்தி கொள்கிறாங்க. எந்த அம்பால் ஹம்சா அவங்கள தாக்கினாங்களோ அதே அம்பால் முசைலமாவை அவங்களுடைய நெஞ்சுக்கு நடுவில் அந்த அம்பை வச்சு குத்துறாங்க. கொலை செய்யப்படுறாங்க. அதே நேரம் வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு விரோதியை கொலை செய்த கொன்றொழித்த ஒரு நன்மை வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹுவை சாரக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு எதிரியாக இருந்தாங்க, மார்க்கம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் ஹிதாயத்தை நாடுறான். இஸ்லாத்துக்கு தியாகம் செய்யக்கூடிய தோழராகவே அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹுவை நம்ம பார்க்குறோம். அழகான ஒரு சம்பவம். அடுத்த கொஷின் போகலாமா? இது உங்களுக்கான கொஷின் நம்பர் 7. நபியை யாருக்கு கனவில் காணலாம்? ஆப்ஷன் ஏ நல்ல மனிதர்களுக்கு, ஆப்ஷன் பி அவுலியாக்களுக்கு, ஆப்ஷன் சி சஹாபாக்களுக்கு, ஆப்ஷன் டி தாபியின்களுக்கு. ஆப்ஷன் சி சஹாபாக்களுக்கு. லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி சஹாபாக்களுக்கு. நபியை கனவுல காணக்கூடிய சந்தர்ப்பம் சஹாபாக்களுக்கு மட்டும்தானா? மற்றவங்களுக்கு கிடைக்காதா? கிடைக்காது. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்காண்டு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி சஹாபாக்களுக்கு.
கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னை விழிப்பிலும் காண்பார் என்று நபி அவங்க சொல்கிறாங்க. எனவே நபி அவங்கள ஒருத்தர் கனவுல காண்றாங்கண்டா அவங்க முழிச்சிருக்கிற நேரமும் கண்டிக்கணுமாம். யாருக்கு அது சாத்தியமாகும்? சஹாபாக்கள் தான் சாத்தியமாகும். இன்றைக்கி கேட்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் அது சாத்தியம் இல்லை. சஹாபாக்கள் அவங்க கனவுல காண்றாங்கன்னா நேர்லையும் காண்பாங்கண்ணா. எனவே சஹாபாக்கள் மாத்திரம்தான் கனவுல நபிகள் நாயகம் கனவுல தெரியக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நாம் கனவுல கண்டுட்டு நான் நபி அவங்கள பார்த்தேன் என்று சொல்லி பொய் சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கனவுல நபிகள் நாயகம் தான் என்றதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துகிறாங்கன்னு தெரியாது. வந்தது ஏன்னா ஒருத்தரை நம்ம கனவுல காண்டோம்னா இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்திருக்கணும். இது கனவுல ஒருத்தர் வர்றாங்களாம், எப்படிலாம் அடையாளப்படுத்துவாங்கன்னா, குதிரை ஒன்றில் வந்தாங்க, வாழை வச்சுட்டு வந்தாங்க, பச்சை கலர் தலப்பா கட்டிட்டு வந்தாங்க, ஒளியெல்லாம் மினுக்கம், அப்போ அது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நாம் உடனடியாக முடிவெடுக்க கூடாது. அது நபிகள் நாயகம் அப்படி எங்களுடைய கனவுல வரமாட்டாங்க. ஏனென்றால் நபிகள் நாயகத்தை யார் கனவுல காண்றாங்களோ நேரிலும் காண்பார் என்றது அல்லாஹ்வின் தூதருடைய சஹாபாக்கள் தான். நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது இருந்த அந்த நபித்தோழர்களுக்கு மாத்திரம்தான் அது சாத்தியமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. நபித்தோழர்களுக்கு அடுத்து வந்த தாபீன்களுக்கு கூட அது சாத்தியம் இல்லை. சரியா? நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹப்சாட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஹாஸ்டலில் படிக்கிறீங்க, என்ன பாடம் உங்களுக்கு பிடிக்கும்? எந்த ஹாஸ்டலில் படிச்சேன்னு சொன்னீங்க? அல்ஹுதா காலேஜ் திஹாரி. என்ன அது மார்க்க விஷயங்களோட ஸ்டடீஸும் போகுது. என்ன அது என்ன ஃபீல்டில் அது கொண்டு போகிறாங்க? படிப்பும் மார்க்கம் ஆர்ட்ஸ் அப்படிலாம் இருக்குதா? பயோமேக்ஸ்க்கு தான் ஸ்பெஷல் அப்படியா? சரி, நீங்கள் படித்து என்னதாக போகிறீங்க? ஹாஃபிலா ப்ளஸ் டாக்டர் ஆக போகிறீங்க. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உங்களோட தாயும் அதுக்காகவே போராடி கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த நிலைக்கு வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 7 மாதத்துல நீங்கள் 4 ஜுஸு பாடமாக்கியிருக்கிறீங்க. உங்களால் முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்தால் உங்களை வெல்பவர் யாரும் இல்லை. எனவே அல்லாஹ்வோட உதவி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டே போங்க. சரியா? அடுத்த கொஷனுக்கு போகலாம். இதோ உங்களுக்கான கொஷன் நம்பர் 8. உஹதில் முஸ்லிம்களால் தவறுதலாக கொலை செய்யப்பட்ட நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி யமான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி ஹன்லலா ரலியல்லாஹு. கன்ஃபார்மா? லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் ஹெல்ப் முடிஞ்சிருச்சு. கால் ஆஃப் ஃப்ரெண்ட் இதுவுமே இருக்குது, தேவையில்லை. லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி. உஹது யுத்தம் படிச்சிருக்கிறீங்களா? எப்போ நடந்துச்சு? ஹிஜ்ரி 2. பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2ல். அதுக்கு பிறகு வார யுத்தம் ஹிஜ்ரி 3ல் உஹது யுத்தம் நடந்துச்சு. இந்த உஹது யுத்தத்தில் நபிகள் நாயகத்துடைய ஒரு கட்டளை மீறப்படுதுன்னா என்ன ஒரு சலசலப்பு அந்த இடத்துல நடக்குது? மலைக்கு மீறி நபியாங்க எங்கே சொன்னாங்க பார்த்தது, மறைவாய்க்கு சொன்னாங்க. இவங்க கொண்டுட்டு போய்த்து நினச்சி வந்த போல அவங்க மற்றவங்க கொல்லப்படுறாங்க. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? உயர்ந்த இடத்துல மலைக்கு மேலே சில சஹாபாக்களை வைக்கிறாங்க, என்ன நடந்தாலும் கீழே இறங்க வேணாம் என்றாங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லீம்கள் வெற்றி பெறுறாங்க. அதுக்கு பிறகு அந்த கனிமத்து பொருட்கள் எல்லாம் எடுக்கிறதுக்காக உயர்ந்த இடத்துல இருந்த சஹாபாக்கள் மலைக்கு மேலே இருந்தவங்களாம் கீழே வர்றாங்க. நபிகள் நாயகத்துடைய கட்டளை அந்த இடத்துல மறக்கடிக்கப்படுது. பின்னாடி வந்த சில எதிரிகள் முஸ்லீம்களை மீண்டும் தாக்குறாங்க. அந்த இடத்துல சில சலசலப்புகள் வருது. அதில் தான் ஒரு நபித்தோழர் முஸ்லீம்களாலே கொல்லப்படுறாங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். யமான் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் சொன்ன ஆன்சர் தவறா ரைட்டா? தவறு. யமான் ரலியல்லாஹு தான் ஆன்சர். ஹுசைஃபா ரலியல்லாஹுடைய பாப்பா, பிரபலமான நபித்தோழர் ஹுசைஃபா ரலியல்லாஹு அவங்களுடைய தந்தை. இவங்க 2 பேருமே ஆரம்பத்தில் இஸ்லாத்து வர்றாங்க. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. உஹது யுத்தத்தில் கலந்து கொள்கிறாங்க 2 பேருமே. அப்போது என்னுடைய தந்தை என்று ஹுசைஃபா கத்தும் போதெல்லாம் சஹாபாக்களுக்கு அதை பொருட்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கல்ல. அதையும் மீறி
இந்த நபித்தோழர்களாலே கொல்லப்படுறாங்க தவறுதலாக. உடனே எந்த ஒரு மகனாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் ஹுதைஃபா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். சஹாபாக்களை பார்த்து அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஈமான் இருக்கும். இது யமான் ரலியல்லாஹு அவங்க இந்த யுத்தத்தில் கொல்லப்படுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். எனவே நீங்கள் 7 கொஷனுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணினீங்க. உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணி 10,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை நினச்சி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்ல வர்றீங்க மாணவர்களுக்கு? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? முயற்சி பண்ணது அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் மேலும் மேலும் நல்லா படிக்கணும் என்றதுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நிறைய நீங்கள் முழுசாக நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திக்கும் போது முழு ஜுஸுவையும் முழு குர்ஆனையும் பாடமாக்க ஒரு நிலைமை இருக்கணும். உங்களுக்கு உங்களோட தாய் உங்களுக்காக வேண்டி கஷ்டப்படுறா, சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து கொண்டு இதெல்லாம் பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க என்றது எங்களுக்கு தெரியுது. நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். எனவே உங்களோட கல்விக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இதோ ஷார்ட் நியூஸ் வழங்கும் 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக.